முக்கியம். சும்மா இது ஓரல் கேள்வி 10ஆம் ஆண்டு கேள்வி தர மாட்டேன். புள்ள புள்ள விட புள்ள பாருங்க. உசிலாமணியின் வழிகள் உசிலா மணியனது பிறந்த நாள் விருந்துக்காக 7 நண்பர்கள் கலந்து கொண்டனர். அப்ப கேட்க மொத்தமா அப்ப 1 2 3 4 5 6 மொத்தமா அவர்கள் நண்பன் தானே, அவன் ஃப்ரெண்ட் பேர்தே பார்ட்டி போறோம். ஃப்ரெண்டுடைய பேர்தே பார்ட்டிக்கு தான் நீ போறேன் நான். அப்ப அவன் நண்பன் தானே அந்த இடத்துல. வெளியே விசிட்டர்ஸ் 7, அவன் ஊராட்சி மொத்தம் 8 பேர். அப்ப 8 பேர் கையிலாக செய்யணும். ஒரு சேர்மான கேள்வி நாங்க விளங்கப்படுத்தி 2 பேருக்கு இடையில ஹேண்ட் செட் கொண்டுதான். 2 டீம் விளையாடுது, மெச் கொண்டுதான். 2 மெச் இல்லை. சிறிலங்கம் ஜிம்பாப்வே விளையாடுதுன்னா 2 டீம் விளையாடுது. அந்த 2 டீம் விளையாட மெச்சத்துல ஒன்றுதானே. அப்ப அந்த அடிப்படையில யோசிக்கணும் பிள்ளைகள். 2 நண்பர்கள் ஹேண்ட் செட் கொடுத்துட்டாங்க, கை கொடுத்துட்டாங்கன்னா 2 பேருக்கு இடையில நடக்கிற கைலாகியத்தின ஒன்றுதானே, அந்த ஹேண்ட் செட் ஒன்றுதானே. அப்ப சேர்மான கேள்வி சேர்மானம் அடிப்படையில் செய்யலாம் இல்லையா? இல்லாட்டி என்ன செய்யலாம்? நாம சும்மா சாம்பார் பேஸ்புக் போட்டு என்ன எந்த என்சய ஒன்றின் ஏ ஒன்றை கழிக்கமெண்டா நம்ம தெரியும் 2 பேருக்கு இடையில ரெண்டா பிரிக்கமெண்டா. ஏன் ரெண்டா பிரிக்கமெண்டா 2 பேருக்கு இடையில ஒரு ஹேண்ட் செட் ஒன்று ஒரு ஏதாவது ஒரு கிரீட்டிங் சலாமையோ இல்லாட்டி குட் மார்னிங்கையோ இல்லாட்டி ஏதாவது வாழ்த்து மடலையோ இல்லாட்டி பரிசையோ மாறி மாறி பரிமாறிக்கிட்டு இந்த 2 பிரிக்க தேவை. ஏன் பிரிக்க தேவைமா? 2 நண்பர்கள 2 பொருள் பரிமாறப்படும். 2 நண்பர்கள 2 பொருள் பரிமாறப்படும். இப்ப நான் ஒரு குட் மார்னிங் சொன்னா, அப்ப நான் ஒரு கிரீட் பண்ணா அதுக்கு அவர் பதிலா கிரீட் பண்ண நாம சலாம் சொன்னா அவங்க பதிலுக்கு சலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அங்க 2 பேருக்குள்ள 2 சலாம்ல 2 கிரீட்டிங் நடக்குது இல்லையா? ஆனா ஹேண்ட்ஷேக் பண்ணக்குள்ள கட்டி அணைக்கக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு இணைப்பு தான் நடக்குது. அப்ப அதுல இருந்து 2 அப்ப எத்தனை நண்பர்கள்? 8 நண்பர்கள். 8 எண்ணி கட்ட போட்டா 8ல 1 கட்ட 7, 2 பிரிக்கணும். 8 56, 56 2 28, 28 கைலாகுகள் நடைபெறும். இதை ஞாபகம் கொள்ளும். சரியா? இதை நல்லா ஞாபகம் கொள்ளும். இதை எப்படி செய்யலாம்? சேர்மானம் அடிப்படையில அவைலபிள் 8 நண்பர்கள், அவைலபிள் 8 நண்பர்கள் ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்றாங்க. ஹேண்ட் செக் எத்தனை நண்பர்கள்? 2 பேருக்கு இடையில. அப்ப 2 சோடிப்படுத்துறாங்க. 8 பேர்ல இருந்து 2 பேராக எத்தனை முறையில தெரிவு செய்யலாம்? சேர்மானக்கு பேசிக் சேர்மானக்கு அப்ப ஃபாஸ்டா சேர்மானம் இப்படி சாம்பார் சொல்லித்தார். மற்றபடி திங்க் பண்ணி பார்த்து சேர்மானக்கு 8 பேருக்கு 2 பேரா எத்தனை வழிகளை தெரிவு செய்யலாம்? நேரம் 8 ஃபேக்டோரியல் 6 8 6 2 தான் இல்லையா? 8 ஃபேக்டோரியல் 6 2 தான். அப்ப 8 தர 7 கீழே 2 ஃபேக்டோரியல். அப்ப 2 தர 1 8 56 1 2 56 2 20 சேர்மானக்கு இருக்கு. சண்டே இதெல்லாம் உண்மையிலேயே இப்ப கேள்விய காசை வச்சு வருது, பரிசு தொகையை வச்சு கேள்வி வருது. இப்ப அவங்க கேள்வியை பாட்டு விட மார்க் பண்ணுங்க. சரி, நான் ஒரு கேள்வி ஒன்று பாஸ்டா எனக்கு விட சொல்லணும். சரியா? ஒரு ஃபங்க்ஷன்ல 45 கைலாவு நடக்குது, ஹேண்ட் செக் நடக்குது. ஒரு ஃபங்க்ஷன்ல 45 ஹேண்ட் செக் நடக்குது. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டா மனிதர்களோட எண்ணிக்கை எத்தனை? சரிங்க?
45 ஹேண்ட்ஷேக் நடந்தா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்ட மனிதர்கள் எண்ணிக்கை எத்தனை? கேள்வி ரிவர்ஸ்ல கேட்டான். இப்ப செஞ்ச கேள்வி எத்தனை மனுஷன் தந்து போட்டு ஹேண்ட்ஷேக் கேட்டு கேள்வி ரிவர்ஸ்லயும் கேட்கலாம். நான் வச்சுக்கணும் ட்ரெண்டிங் மாறி வரும், மாறி வந்திருக்கு, வராது வந்திருக்கு, பாஸ்டர் வந்திருக்கு, மாறி வரும். 10 பேர் இல்லையா? என்ன செய்யணும், என்ன செய்ய மாட்டேன். இதே ரிவர்ஸ் செஞ்சாரு 28 ஹேண்ட்ஷேக் நடக்குதுன்னா எத்தனை பேர் கலந்து கொண்ட ஒரு கேள்வி. என்ன செய்யணும், 2 அளவு இருக்கு. 28 2 56. பக்கத்து பக்கத்துல நம்பரை பெரிய பக்கம் எந்த 2 அடுத்தடுத்த நம்பரை பிரிக்கணும் 56 8 56. அதே மாதிரி பாருங்க 45 ஹேண்ட்ஷேக். அப்ப 2 பிரிச்ச அப்ப பெருக்குமே 90 வரும், 90 வரும். அப்ப அடுத்தடுத்த நம்பரை பெருக்கினா 90. எந்த நம்பர் அங்கே மிச்சம் கேப் ஆகிடும். 9 10 90 பைத்து 9 90 அடுத்தடுத்த நம்பர் தானே. அதுல இதைத்தான் அடிக்கவில்லை. இதை எடுத்து 9 போட்டுரும். அதுக்குள்ள ஏன் பெரிய நம்பர் தான் அந்த மனிதனோட எண்ணிக்கை. அதை ஒன்னால கழிச்சு பெருக்கிறோம். முன்னுக்கு வர அந்த நம்பர் பெரிய நம்பர் தான் அங்க கலந்து கொண்ட மனிதர்களோட எண்ணிக்கை. அப்ப 9 10 போட்டு 9 போட குறைச்சு. இது எண் ஒன்று. அப்ப அடுத்தடுத்த நம்பரை எடுத்து பெரிய நம்பர் எடுக்க சரியா.